எங்க தலைவர் பேரையா நீங்க அந்த மாதிரி கேஸ்ல சேர்த்துருக்கீங்க? சேர்த்துட்டா பயந்துருமா? வரட்டேன் 2 நாள்ல தீர்ப்பு வரும். அப்போ மூஞ்சி எங்க வச்சுக்கிறீங்க நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமா பேசியிருக்கேன். யார் அவ? என்ன வழக்கு? என்ன மேட்ச்சு பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள். அவர் தான் இப்போ என்னென்னா நியூஸ் ஹெரால்டு இஷ்யூவில் ராகுல் காந்தி அவர்களுடைய பேரையும் குற்றப்பத்திரிகையில் சேர்த்துருக்காங்க அப்படின்ற செய்தியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதற்கு எதிராக காங்கிரஸ் தரப்பில் இன்றைக்கி ப்ரொட்டஸ்ட் ஒன்று நடந்திருக்கீங்க. அந்த ப்ரொட்டஸ்ட்டில் பேசும்போது தான் எங்கள் தலைவர் பேரை அதில் சேர்த்துருக்கீங்க, ராஜ பரம்பரையா நாங்கள், எங்களை போய் இந்த மாதிரி பிக்லா மேட்டர்லலாம் சேர்த்துக்கிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்கார். அப்படி பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் ஆளுநர் அவர்களுக்கு எதிராக எப்படி தமிழ்நாட்டில் குட்டு விடுற அளவு ஒரு தீர்ப்பு வந்ததோ அதே மாதிரி இந்த கேஸ்லையும் உங்களுக்கு குட்டு கொடுக்குற மாதிரி உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வரல, என் பேரு செல்வ பெருந்தகை இல்லை அப்படின்ற லெவலுக்கு மாசா ஆக்ரோஷமா பேசியிருக்காரு செல்வ பெருந்தகை அவர்கள். தியாக குடும்பத்தின் மீது நீங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறீர்களா? என்ன செய்ய முடியும்? இப்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் வந்திருக்கிறது. உச்ச நீதிமன்றம் இதை சரி என்று சொல்ல போகிறதா? பொறுத்திருந்து பாருங்கள். இன்னும் 2-3 நாட்களில் அதற்கு பதில் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி இங்க மோடியுடைய வாரிசாக, அரசியல் வாரிசாக தமிழ்நாட்டில் ஒருவர் வாலாட்டி கொண்டிருந்தாரோ, உச்ச நீதிமன்றம் கொண்டு வைத்ததோ, உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, எந்த அதிகாரமும் கிடையாது. பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி நடக்கும் பொழுது அந்த அமைச்சரவை போடுகின்ற தீர்மானத்திற்கு நீங்கள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததோ, அந்த தீர்ப்பை இன்னும் 2 நாட்களில் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி மீது நீங்கள் போடப்பட்ட குற்றப்பத்திரிகைக்கு எதிராக நாங்கள் பெறப்போகிறோம்.